பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். ஒரு ஜாக்பாட் சொல்லலாமா? என்ன ஜாக்பாட்? ஒரு பக்தியில என்ன ஜாக்பாட்? ஜாக்பாட் தான். எப்படி? 11/4/2025 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பங்குனி உத்திரம்னா முருகனுக்கு தான் உகந்ததுன்னு நினைப்பாங்க. ஆனா பங்குனி உத்திரம் எடுத்தாலே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒண்ணு பங்குனி உத்தரம். என்ன அப்படின்னா, அன்றுதான் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து சேவை சாதிச்சு நமக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வாங்கி நமக்கு நல்லது செய்யக்கூடிய நாள். அது எப்படிங்கிறத சொல்றேன். உங்க வீட்டுல நீங்க காலையில என்ன பண்ணணும், சாயங்காலம் என்ன பண்ணணுங்கிறது சொல்றேன். பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்னென்ன செஞ்சா உங்களுக்கு என்னென்ன நடக்கும், இதுதான் கணக்கு. இதுக்கு விரதமெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பூஜைகள் மட்டும் பண்ணா போதும். என்ன பூஜைகள்? பங்குனி உத்தரத்தன்று, அதாவது 11/4/2025 வெள்ளிக்கிழமை காலையில நீங்க எப்பொழுதும் போல எழுந்திருச்சு உங்க பூஜையை ஆரம்பிங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை ஸ்பெஷலா இருக்கும். என்ன ஸ்பெஷல்? மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரை மாலை. ஒரு முடிஞ்சா 9 தாமரை மாலை, தாமரை வாங்கிக்கோங்க. மாலையா கோக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தட்டுல அழகா அந்த தாமரைய அடிச்சீங்கன்னா விரிஞ்சிரும். அதை விரிச்சு நீங்க அழகா அடுக்கி அந்த பூஜை ரூம்ல அழகா அடுக்கி, மகாலட்சுமியோட போட்டோ இருக்கு இல்லையா, உங்க வீட்டுல பூஜை ரூம்ல இருக்கு, மாட்டி வச்சு அது எடுக்கவே வேண்டாம். மாட்டி வச்ச போட்டோ அப்படியே இருக்கட்டும். அந்த மகாலட்சுமிக்கு தாமரை, மகாலட்சுமியோட பாதத்துல அந்த 9 தாமரையும் வைங்க. 9 தாமரை வச்சுட்டு, ரோஜா பூ இருக்குல்ல, ரோஸ் கலர் பன்னீர் பூவா இருந்தாலும் சரி, இல்ல ரோஜா பூ நல்ல திக்கு ரோஜா இருக்கு, அந்த ரோஜா பூவா இருந்தாலும் சரி, ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. ஒரு தட்டுல தாமரை பூவும் ஒரு தட்டுல ரோஜா பூவும் இருக்கணும். தூப தீபங்கள் அன்று ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு செய்யக்கூடியது அக்கார அடிசல். அது எப்படின்னு நான் போட்டிருக்கேன் நிறையா. இன்னொன்னு டிப்ஸ் கொடுக்குறேன். பாசிப்பருப்பு நிறையாவும் அரிசி கொஞ்சமா வச்சு முதல்ல தண்ணிய சுட வச்சு, அந்த தண்ணியில பாசிப்பருப்பு அலசி நல்லா போட்டு, அந்த பாசிப்பருப்பு நல்லா கொதிக்கும் போது அரிசியும் சேர்த்து போட்டுருங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியா வரும்போது பாலை ஊத்திருங்க. பாலை ஊத்தினா அந்த பால்லையே வேகும். அப்படியே வெள்ளத்தை உடைச்சு அதுக்குள்ள போடுங்க. போட்டீங்கன்னா அந்த வெள்ளத்தோடு அப்படியே நல்லா கொதிச்சு வரும்பொழுது நெய்யை ஊத்தி, நெய்யில கொஞ்ச நேரம் வெந்ததுன்னா போதும். முடிஞ்சா உங்க வீட்டுல குங்குமப்பூ இருந்தா குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு சிட்டு, அதாவது பச்சை கற்பூரம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஒரு பிட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா கலந்து அப்படியே ஆற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நெய் மேலாக இருக்கும். மேலாக ஊத்திட்டு வச்சிருங்க. அந்த ஒரு வாசனை வரும் பாருங்க, தேவாமிர்தமா இருக்கும். அப்படியே வச்சிருங்க. அடுத்தது நேர போய் பூஜை ரூம்ல போய், இன்னைக்கு பூஜைக்கு என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? 9 தாமரைப்பூ ரெடியா இருக்கு ஒரு தட்டுல, ரோஜா பூ ரெடியா இருக்கு, தூபதீபம் எல்லாம் ரெடியா இருக்கணும். குத்து விளக்கு ஏத்துங்க. 5 முகத்தை ஏத்துங்க. 5 முகம் குத்து விளக்கு அழகா எரி. நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு அப்படி இருக்கும். ஒரு தாம்பாளத்துல வச்சு கீழே வச்சு 5 முகத்தை ஏத்திட்டு, எங்க தாயார் இருக்கோ அந்த தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு 9 தாமரையை அலங்காரமா பண்ணி வச்சிருங்க. இந்த ரோஜா பூ இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கட்டும். திரும்பவும் நீங்கள் முடிந்தால் ஒரு தாம்பாளத்துல குத்து விளக்கு இருக்கு, அடுத்தது குத்து விளக்கு பக்கத்துல ஒரு தாம்பாளத்துல பச்சரிசி நிரப்பி, கலசத்துல தீர்த்தம் வச்சு, தீர்த்த பொடி, பச்சை கற்பூரம், பன்னீர் எல்லாத்தையும் ஊத்தி தீர்த்தம் வைங்க. மாவிலை, தேங்காய் மஞ்சப்படுத்தி வச்சிருங்க. வச்சுட்டீங்களா? ரெடியா இருக்கா? அடுத்து என்ன பண்ணோம்? சமையல் ரூம்ல இருக்கிற அக்கார் அடிச்சுல கொண்டு இங்க வச்சிருங்க. இங்க வெத்தலை பாக்குப்பழம் கண்டிப்பா கம்பல்சரியா வேணும். குங்குமம் எடுத்துக்கோங்க. குங்குமம் கையில வச்சுக்கோங்க. ஒரு தட்டுல பேப்பர் போட்டு குங்குமம் வச்சுக்கோங்க. இன்னொரு இதுல வெறும் பேப்பர் வைங்க. எல்லாம் தீபம் ரெடியா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சுத்தி பார்த்து ஏந்திருக்க கூடாது நடுவுல. ரைட்டுங்களா? மணி ரெடி, மனை ரெடி. மனையில உட்காந்துக்கோங்க. லேடிஸ் செய்யக்கூடிய பூஜைகள் மனையில உட்காந்துக்கோங்க. அவங்க தூங்குறவங்க தூங்கட்டும், அவங்க நீங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க. பெட்ரூம்ல தனியா இருக்கு, அவங்க மாட்டுக்கு தூங்கட்டும். நீங்க அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்ரீசுக்தம் போட்டுக்கோங்க. நீங்க எல்லா வேலை பார்க்கிற வரைக்கும் இரண்யவர்ணாம் ரஜதஸ்ரஜாம்னு ஒரு மந்திரம் இருக்கும்.
ஸ்ரீசுக்தம் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல்ல அதை ஆன் பண்ணிட்டு நீங்க மாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நீங்க ஃபுல்லா ஸ்ரீசுக்தம், நீங்க எல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்ரீசுக்தம் உங்க வீட்டை ஒழிக்கணும். இல்ல ஸ்ரீசுக்தம் எனக்கு தெரியும்னா தாராளமா சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே வேலையை பாருங்க. முடிச்சிட்டீங்க வந்துட்டு இப்ப எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உட்காருங்க. உட்கார்ந்து இந்த ஸ்ரீசுக்தம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு பூவை எடுத்துக்கோங்க. 108 மகாலட்சுமி மந்திரம் சொல்ல போறீங்க. இப்ப எதுல? அந்த கலசத்துல அந்த பூவெல்லாம் போட்டு லட்சுமியை ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல 108 தடவை சொல்லிட்டு நான் சொல்றத செய்யுங்க. இப்ப என்ன பண்ணும்? தூபம் இருக்கா? தூபம் இருக்கும்போது இப்ப பூஜையை ஸ்டார்ட் பண்ணும். 2 கைகளையும் கூப்பிட்டு, மகாலட்சுமி தாயே, என் வீட்டுக்கு வந்து அருள் புரிவாயாக. தமிழ் தான், தமிழ் தான் நமக்கு மொழி, நல்ல மொழி, தமிழ் மொழி. மகாலட்சுமி தாயே, நீ அருள் தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தர்தரங்களை போக்கி நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயிட்ட வேண்டிட்டு தூபத்தை முதல்ல கலசத்தை காட்டுங்க. தூபம்னா சாம்பிராணி. மணி அடிச்சுக்கிட்டே கலசத்தை காட்டுங்க. அந்த குத்து விளக்கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நெய் ஊத்தி எல்லாம் ஊத்தி ரெடியா வச்சுக்கோங்க. கலசத்துல காட்டிட்டு மகாலட்சுமி போட்டோக்கு உட்கார்ந்தே செய்யுங்க. காட்டிட்டு எல்லா இடத்தையும் காட்டிட்டு வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப என்ன பண்ணும்? மகாலட்சுமி மந்திரத்தை 108 தடவை சொல்லி பூ போடணும். அவசரப்பட்டு செய்யாதீங்க, மொள்ளமா செய்யுங்க. நான் சொல்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக. அவ்வளவுதான். ஓம் நமோ மகாலட்சுமியை நமக சொல்லலாம். இல்ல ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக சொல்லலாம். இந்த மந்திரங்களை 108 தடவை பூவை வச்சு அப்படியே போடுங்க. ஓம் நமோ மகாலட்சுமியை நமகவோ இல்ல ஓம் நமோ ஐஸ்வர்யை லட்சுமியை நமக, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க. சொல்லிட்டு 108 பூவை போடுங்க. மொள்ளமா பண்ணிட்டு இப்படிதான் போடணும், இப்படி போடக்கூடாது, தூக்கி எறிய கூடாது. அழகா அப்படி போட்டுட்டு 108 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு பூ போட்டாச்சா? பூ போட்டு முடிச்சு இது 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள பூஜையை முடிச்சிடலாம். பூ போட்டாச்சு. பூ போட்டு எல்லாம் முடிச்சோடனே திருப்பி கலசத்துக்கான அந்த சாம்பிராணி காட்டுங்க. காட்டிட்டு வச்சுட்டு திருப்பி தூபத்தை காட்டுங்க. சூடமா இருந்தா ஓகே, சூடம் எனக்கு ஒத்துக்காதுன்னா கை விளக்குன்னு சொல்லுவோம், அதாவது விளக்குல திரி போட்டு காமிங்க. அது காமிச்சிட்டு வச்சிருங்க. சூடம் தான் ஏத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. இந்த நெய் விளக்கே காமிச்சா போதுமானது. அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? இப்ப அக்கார அடிச்சல் இருக்கு இல்லையா, உங்ககிட்ட துளசி கொஞ்சம் இருக்கணும். அந்த துளசி ஒரே ஒரு தழைய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு அந்த அக்கார அடிச்சலை போட்டு நீர் விழாவி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாயன்னு 4 தடவை சொல்லி எல்லா சுவாமிக்கும் பண்ணிட்டு திருப்பியும் நீர் விழாவிட்டு நல்ல மணி அடிச்சுட்டு ஓம் நமோ மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற அந்த விளக்க ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத், ஓம் மகாதேவி ச வித்மகே விஷ்ணுவத்தின் தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்துன்னு அந்த மந்திரத்தை சொல்லி ஆரத்தி ஃபுல்லா காமிச்சு வச்சிருங்க. பூஜையை முடிச்சிட்டீங்களா? இப்ப ஏந்திரிச்சு கை நிறைய பூவை எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணாய நமகன்னு பூவை போட்டுருங்க. போட்டீங்களா? எல்லா பெருமாளும் பூவை போட்டு முடிச்சாச்சா? இப்போ ரிலாக்ஸா வெளியில வாங்க. அந்த அக்கார வாசல் எடுத்துட்டு வந்துருங்க. தீர்த்த பொடி போட்ட தீர்த்தம் இருக்குல்ல, அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வைங்க. உங்க வீட்டுல எல்லாம் ஏந்திரிச்சு வந்தோடனே, குளிச்சுட்டு வந்தோடனே எல்லாத்தையும் கலசத்தை பார்க்க சொல்லுங்க. பார்க்க சொல்லிட்டு எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுங்க. அந்த உதிரணி, பஞ்சபாத்திர உதிரணி தீர்த்தம் இருக்குல்ல, அதை தீர்த்தம் கொடுத்துட்டோ ஆளுக்கு ஒரு டம்ளர் அக்கார அடிசல் கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு நீங்க உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். அடுத்தது அந்த கலசத்தை நீங்க எடுக்கவே வேண்டாம். அடுத்தது நேர முடிஞ்சா சீக்கிரம் பூஜையை முடிச்சிட்டேன் அப்படின்னா நிறைய கோவில்கள்ல பெருமாள் கோவில்கள்ல மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. முடிஞ்சால் அந்த அபிஷேகத்தை போய் பாருங்க. ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரம் கோலாகலமாக நடக்கும். முடிஞ்சா இந்த பங்குனி உத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் போய் பெருமாளும் ரங்கநாயகி தாயாரும் பெருமாளும் சேர்த்தி உற்சவம் ரொம்ப அருமையா நடக்கும். அந்த முடிஞ்சா அந்த சேர்த்தி உற்சவத்துல போய் பெருமாளும் தாயாரையும் சேர்ச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 2 தம்பதி சமேதர், அதாவது
பெரிய தம்பதிகள் சொல்லுவாங்க. அந்த தம்பதிகளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி போய்விடும். கரெக்டுங்களா? இது முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில்கள்ல பங்குனி உத்திரம் கண்டிப்பா கொண்டாடுவாங்க. அப்ப அங்க அபிஷேகம் நடந்தால் அந்த அபிஷேகத்துல கலந்து கொண்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல காலையில எனக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு, சாயங்காலம் கல்யாண உற்சவம் பண்றாங்க, நான் போய் சேவிக்கிறேன், தாராளமா போய் கல்யாண உற்சவத்துல கலந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிற பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு நீங்கள் உங்க வீட்டுக்கு வந்து இந்த பூஜையை முடிக்கணும் இல்லையா? பூஜையை நைட்டு தான் முடிக்கணும். அப்ப வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கலசத்துக்கு அந்த தீபம் இருக்கு இல்லையா, மணி அடிச்ச தீபத்தை காட்டி கொஞ்சம் பூ எடுத்து மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லி போட்டுட்டு அந்த கலசத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தை உங்க வீட்டுல மாவளையால தளிச்சுட்டோ நீங்க நேர கொண்டு போய் செடியிலையோ ஷிங்க்லயோ இதுலயோ கொட்டிட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப கோலாகலமா உங்க வீட்டுல நீங்க கொண்டாடினீங்கல்ல, இந்த கொண்டாடியதுனால உங்களுக்கு மகாலட்சுமியோட கடாட்சமானது நன்னா இருக்கும். தரித்திரங்கள்லாம் நீங்கி மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கிறதுனால உங்க வீடு சுபீட்சமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த பங்குனி உத்தரத்தை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. எப்படிலாம் பண்ணணும்னு ஒவ்வொரு வருஷமும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், செய்யுங்க. அப்ப ஒவ்வொரு வருஷமும் நீங்க செய்ய 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 உங்க வீடு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகுமா? சோ பூஜைகள் தான் நம்மளை காப்பாற்றக்கூடியது. ஏன் நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி பூஜைகளுக்கு இருக்கு, மந்திரங்களுக்கு இருக்கு. ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப உங்க வீடு நன்றாக இருக்க வேணுமாய் எல்லாம் வல்ல அந்த மகாலட்சுமியின் திருவடியிலே நான் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த வருஷம் பங்குனி உத்தரத்துல நான் உங்களை சந்திப்பேன். இந்த டீட்டெயில் சொல்லுவேன், நீங்களும் செய்யறீங்க, ஹாப்பியா இருக்கீங்க. ரைட்டுங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடால் கோடி நன்றிகள்.